உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாலேஜ் டுட்டோரியல்ஸ் உங்கள் தமிழில். நான் உங்கள் இனாயத். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எப்படி ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஓஎஸ் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்குது. ஸோ அந்த ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஓஎஸ் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியலாக வந்து விண்டோஸ் தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து மேலே ஃபஸ்ட் லிங்காகவே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டவுன்லோட் விண்டோஸ் 11 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிசி ஹெல்த் கேர்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விண்டோஸ் 11ன்றது நீங்கள் எந்த சிஸ்டம்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் லேப்டாப்லேருந்து ப்ரைவேட் லேப்டாப் வரைக்கும் நீங்கள் எந்த லேப்டாப்பில் வேணாலும் நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் 11 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ ஃபைல் ஷோ ஆகும். ஸோ செலக்ட் டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி விண்டோஸ் 11 எடிஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வேலிடேட் ஆகிட்ருக்கும். ஸோ வேலிடேட் ஆன உடனே சூஸ் ஒன் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கீழே கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஈன்னு கிளிக் பண்ணேன்னா இங்கிலீஷ் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துக்கிட்டு கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கன்ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே விண்டோஸ் 11 இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ டவுன்லோட் விண்டோஸ் 11 இங்கிலீஷ் 64 பிட் டவுன்லோட்னு ஷோ ஆகும். ஸோ இந்த 64 பிட் டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா 5.4 GB வரும். ஸோ நெட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து விண்டோஸ் 11 ஆர் விண்டோஸ் 10 நீங்கள் எந்த ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதே முறை தான் நீங்கள் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணாலும் இதே முறையில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி விண்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. ஓஎஸ் டவுன்லோடு பண்ண உடனே அந்த ஃபைலை உங்களால் பென்ட்ரைவில் டைரெக்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து வின்ரார் அல்லது 7zipன்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் உண்டான லிங்க்கை பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டவுன்லோட் ஆன ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைல் உங்கள் ஐஎஸ்ஓ ஃபைல் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைல் டவுன்லோட் ஆனதுமே ஸோ 7zipன்னு நான் ஒரு சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன், அல்லது வின்ரார் ரெண்டில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி 7zip மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 7zipல வந்து எக்ஸ்ட்ராக்ட் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணி ஓஎஸ் போட முடியும். இந்த ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறவர்களும் வெயிட் பண்ணுங்கள். ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷோ ஆகும். இதுதான் நம்ம வந்து ஓஎஸ் போடுறதுக்கு உண்டான ஃபைல்ஸ். நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவில் இந்த ஃபைல்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். பூட் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அதில் காப்பி பேஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ பேஸ்ட் ஆன உடனே நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உண்டான வீடியோ நான் மேலே போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.